சார் ஒரு சின்ன டவுட்டு. இப்போ இந்த முருக மாநாடு நடந்துச்சு இல்லையா, அந்த முருக மாநாட்டில் எல்லாரும் பேசுனதை வச்சு பார்க்குறப்போ இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறவங்க, முக்கியமாக இந்த இந்துக்கள் ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்காங்க. அவங்கள எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றணும், அதுக்காகத்தான் இந்த மாநாடே நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது இந்துக்களோட உரிமையை மீட்டெடுக்கிற ஒரு மாநாடு அப்படின்னு அங்கே பேசினவங்க எல்லாரும், ஆந்திராவிலேருந்து வந்தவரும் சரி, பெருமையாக தன்னை ப்ரௌடு கன்னடிக்கான்னு சொன்னவரும் சரி, இங்கே நம்ம திருநெல்வேலியிலேருந்து வந்தவரும் சரி, எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்துக்கள் ரொம்ப ஆபத்தில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. எந்த மாதிரியான ஆபத்தில் இருக்காங்கன்னா, எல்லாரும் ஒன்றுன்னு அந்த மேடையில் இருக்கவங்க சொன்னாங்க. ஆனால் எல்லாரும் ஒன்று இல்லை அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அது ஒரு பெரிய ஆபத்து. எந்த விதத்தில் இல்லை அப்படின்னா, கோயிலுக்குள்ளே அர்ச்சனை பண்ண போகிறத பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த எல்லாரும் ரொம்ப பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. பிரச்சனை அது கிடையாது. முதல்ல கோயிலுக்குள்ளே எல்லாரையும் சாமி கும்பிட விடுங்க. கோயிலுக்கு உள்ள சாமி கும்பிட, உள்ள காலடி எடுத்து வைக்கிற இது சாதாரணமான நம்மளை மாதிரி ஆளோட பிரச்சனையை தவிர, பிரதமருக்கு குடியரசுத் தலைவருக்கெல்லாம் கூட நடந்திருக்கு. குடியரசுத் தலைவர் ஒரு தடவை போகிறப்போ அந்த இடத்த கழுவி விட்டாங்க, தீட்டு தெளிச்சாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. நம்ம ஐயா மோடி அவர் இந்த ராமரை பிரதிஷ்டை பண்ண போகிறப்ப பயங்கரமாக எதிர்த்தாங்க, ரொம்ப பயங்கரமாக எதிர்த்தாங்க. அவர் ஒரு பிரதமர், இந்திய நாட்டில் எல்லா அதிகாரமும் உள்ள ஒரே ஒரு மனுஷர், எல்லா அதிகாரமும், அவர் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒரு மனுஷர். அவர் போகிறப்பையும் கூட அதை பயங்கரமாக எதிர்த்தாங்க. முடியாது, நீ யாராக வேணாலும், எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும், பிரதமராகவே இருந்தாலும் இதை தொடுறதுக்கு உனக்கு யோகியதை இல்லை, ஆபத்து இருக்கு. இந்தியாவில் இந்துக்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. இதை தாண்டி ஒரு ஆபத்து வேற என்னவா இருக்க முடியும் அப்படின்றத என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இதை தாண்டி வேற ஒரு பெரிய ஆபத்து இந்துக்களுக்கு வேற என்ன இங்கே இருக்குது அப்படின்றது தெரியல. இதே மாதிரி கோயிலுக்கு வெளியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த சாதி பிரச்சனை, அதாவது எல்லாரும் ஒன்றிணைவோம் எல்லாரும் ஒன்றுன்றாங்க. எதுக்காக எல்லாரும் ஒன்றுன்றாங்கன்றது புரியல. இங்கே எங்கே எப்போ எது ஒன்றா இருந்திருக்கு, எனக்கு அது புரியல. ஊரு சரி ஒன்றா இருந்திருக்கா? சாதி சண்டையில் இங்கே வந்தது இல்லையா? ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டது இல்லையா? இந்தியா பூரா, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா பூரா இந்த பிரச்சனை இன்னமும் எல்லா இடத்துலையுமே இருக்கு. அதை ஒன்றாகணும்னா கோயிலுக்குள்ளே எல்லாரும் உள்ளே விடுறதோ, இல்லை கோயிலுக்குள்ளே போயிட்டு எல்லாட்டும் அர்ச்சனை பண்ணுறதோ, இல்லை அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுறதோ, அதனால யாரும் ஒன்றாகிட மாட்டோம். இங்கே ரெண்டு இடத்துல தான் எல்லாரையும் ஒன்றாக்குற ஒரே ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று படிப்பு, இன்னொன்று பணம். இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி வேறு எந்த விஷயமும் மனுஷங்களை ஒன்றாக்காது. இது ரெண்டு இருந்தால் இந்த சாதி மதம் லட்டு லூசு கருமாந்திரம் எதுவுமே உங்களை அண்டவே அண்டாது. இதுதான் ஒரிஜினல். இந்த கடவுளை காப்பாற்ற போகிறது, கோயிலுக்குள்ளே எல்லாரும் போகிறது, இந்துக்களோட உரிமையை மீட்டெடுக்கிறது, இது எதுவுமே பிரிஞ்சு கிடக்கிறவங்கள. ஏன்னா பிரிஞ்சு கிடைக்கிறவங்கள சும்மா ஒரு மேம்போக்கா ஒரு என்ன சொல்ல, இந்த ஷோ ஆஃப் மேல் ஐ வாஷ் மேல் அந்த மாதிரி வேணால் நம்மளாம் ஒன்றா இருக்கலாம். மேலே ஒருத்தனை பக்கத்தில் ஒன்றும் இல்லை. இதை நான் சொல்லுகிறோம் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இந்த காஞ்சி நம்ம சங்கராச்சாரிய மடம் போகிறோம், அங்கே போனீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தள்ளி தான் விபூதியை தூக்கி தான் அடிப்பாங்க. ஒன்றும் இல்லை, கேரளா கோயிலுக்கு போனீங்கன்னா தொட்டு கொடுக்க மாட்டான், தூக்கி தான் அடிப்பான். ஏன் நம்ம ஊர்லேயே ஒன்றும் இல்லை, நீ எந்த ஜாதியாக வேணாலும் பெரிய ஜாதியார் கோயிலுக்குள்ளே போகிற, அவனை தட்டில் காசு கொடுக்கலன்னா அவன் துண்ணூறு எடுத்து இப்படி தெளிச்சுடுவான். ஒரு 5 ரூபா 10 ரூபா போட்டீங்கன்னா கையில் கொடுப்பான். 500 100 கொடுத்தீங்கன்னா சாமி காலில் வச்சு கொடுப்பான். 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா சாமியவே கொடுத்துருவான். இவ்வளவு தான். மற்றபடி பெரிய ஆபத்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் ஆபத்து. இந்த ஆபத்துலேருந்து வெளில வரத்துக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம மேலே வந்துடணும். சாமி அங்கேயே தான் இருக்கான். சாமியை பற்றி யாரும் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். சாமியை யாரும் காப்பாற்றலாம் வேண்டாம். நம்மளை காப்பாற்றுறதுனா அதுக்கு ரெண்டே விஷயம், ஒன்று படிப்பு, இன்னொன்று பணம். இதை தாண்டி வேறு எதுவும் ஒன்றையோ ஒன்றாக்க முடியாது. பிரிஞ்சு கிடக்கிற எதையும் ஒன்றாக்க முடியாது. அவ்வளோதான்.